வீடியோவில் நிஃப்டியில் இருக்க பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பார்க்க போகிறோம். 90 to 95% சக்ஸஸ் ரேட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூ போய்க்கோங்க. நிஃப்டி போங்க. இது நிஃப்டி 1 டே டைம் ஃப்ரேம். நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போய்க்கிறோம். செபி ரூல்ஸ்னால ரீசெண்டாக இருக்க சார்ட் எதுவும் அனலைஸ் பண்ணல. இது 25th மார்ச் 2025 சார்ட் இது. ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி கொடுக்குறோம், எக்ஸிட் கொடுக்குறோம், ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இங்கே ஸ்விங் ஹை ஸ்விங் லோ க்ளீனாக இருக்க இடத்த கண்டுபிடிக்கணும். இங்கே ஸ்விங் லோ இருக்குது, இங்கே ஸ்விங் ஹை இருக்குது. பார்க்குறோம் க்ளீனான ஸ்விங் லோ டு ஹை. ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறோம். இது மேக்னெட். இது வந்து ஸ்விங் லோவையும் ஸ்விங் ஹையும் அக்யூரேட்டாக வந்து பின் பாயிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறோம், ஸ்விங் லோ போகிறோம், ஸ்விங் ஹை போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ட்ரி ஜோன் அண்ட் எக்ஸிட் ஜோன் பற்றி சொல்கிறேன். ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை போட்டதுக்கப்புறம் 0.58 to 0.618 தான் நம்ம என்ட்ரி ஜோன். நான் மார்க் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 0.58 to 0.618 மார்க் பண்ணியிருக்கேன். இதில் என்ட்ரி எடுக்கணும். இதில் வந்து நிஃப்டி வந்து டச் பண்ணோன்னே என்ட்ரி எடுக்கிறோம். கரெக்டாக இங்கே டச் பண்ணியிருக்கு, டச் பண்ணோன்னே என்ட்ரி எடுத்திருக்கோம். 0.382 எக்ஸிட் பண்ணுறோம். இது ஈஸி 10 to 12 பாயிண்ட்ஸ். ஈஸியாக எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். 0.58 டச் பண்ணோன்னே என்ட்ரி எடுக்கிறோம். 0.382 இங்கே வரும், இங்கே எக்ஸிட் கொடுக்குறோம். என்ட்ரி டு எக்ஸிட் 10 to 12 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எடுக்கிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி ஜோனுக்கு கீழே இப்போ 0.58 to 0.618 என்ட்ரி எடுக்கிறோமா. எடுத்ததுக்கப்புறம் இன்கேஸ் அந்த கேண்டில் கீழே போயிட்டு 0.68 தாண்டி போய் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அதான் ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த ஜோனே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கேண்டில் டைரெக்டாக ஃபாலோ ஆகுது. நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துட்டீங்க, 0.58 to 0.618 என்ட்ரி எடுத்துட்டீங்க. இந்த ஜோனில் என்ட்ரி எடுக்கிறீங்க. இன்கேஸ் அது கீழே போகுது, கீழே போனதுக்கப்புறம் விக்கு மட்டும்தான் கீழே போயிருக்கு. இப்போ நம்ம 0.68 தாண்டி கீழே போனதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் கேண்டில் க்ளோஸ் அடிக்குதான்ட்டு. க்ளோஸ் அடிக்கலை, மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மேலே வந்துருச்சு. கேண்டில் 0.68 தாண்டி க்ளோஸ் வைக்கணும். இங்கேயும் விக்கு தான் வந்திருக்கு, இங்கேயும் விக்கு தான் வந்திருக்கு. மறுபடியும் இங்கே 0.68 தாண்டி வரல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 0.68 தாண்டி வந்து க்ளோஸ் வச்சிருச்சு கேண்டில். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ். இன்கேஸ் இங்கே மட்டும் இங்கே டச் பண்ணிட்டு மேலே போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலோ ஆனிச்சுன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் பண்ணியிருப்போம், அடிச்சுட்டு வெளியில் வந்திருப்போம். ஓகேவா, வேறு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். ஓகே, இங்கே ஸ்விங் ஹை, இங்கே ஸ்விங் லோ, இங்கே ஸ்விங் ஹை கிளியராக இருக்குது. நடுவில் எந்த டிஸ்ட்ரப்ஷனும் இல்லை. ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறோம், லோ டு ஹை மார்க் பண்ணுறோம், நல்லா பார்க்குறோம்.
0 to 0.58 to 0.618 இதுதான் நம்மளோட என்ட்ரி ஜோன். நல்லா பாருங்கள், இதுதான் நம்மளோட என்ட்ரி ஜோன். என்ட்ரி எடுக்கிறோம், எடுத்ததுக்கப்புறம் அது கீழே போயிருக்கு. கீழே போனோன்னா 0.68க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் அடுத்த கேண்டில் 0.68க்கு மேலே க்ளோஸ் ஆகிருச்சு. ஆனால் விக்கு பார்த்தீங்கன்னா 0.886 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருச்சு. 0.68க்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுவுமே விக்கு கீழே போயிருக்கு. ஆனால் கேண்டில் 0.68 மேலே க்ளோஸ் ஆகிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. நம்மளோட டார்கெட் 0.382, அதை போய் டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ எக்ஸிட் ஆகிடுறோம் ட்ரேட்லேருந்து. இங்கேயும் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்கு. சரி, அடுத்தது பார்ப்போம். ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. இதில் பார்த்தீங்கன்னா 0.68 கீழே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் இது நம்ம ஸ்ட்ராட்டஜி படி வராது. ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது க்ளீனான ஸ்விங் லோ டு ஹை கிடையாது. மேலே போயிருக்கு, கீழே இறங்கிருக்கு, மேலே போயிருக்கு, கீழே இறங்கியிருக்கு, மேலே போயிருக்கு, கீழே இறங்கியிருக்கு, மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ இது க்ளீனான ஸ்விங் லோ டு ஹை கிடையாது. இது நம்ம ஸ்ட்ராட்டஜி கணக்கில் வராது. நெக்ஸ்ட்டு போகிறோம். நான் இன்னொன்று சொல்லணுன்னா, ஸ்விங் லோ டு ஹை நிறையா சான்சஸ் இருக்குது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு. பட் ஆனால் ஸ்விங் ஹை டு லோவும் ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை டு லோ போடுறோம். 0.58க்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பார்க்குறோம். ஸ்விங் ஹை டு லோ போடுறோம். கரெக்டாக 0.58 to 0.618 அதுக்கு அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு. எப்பயுமே பெரிய ஸ்விங் பாருங்கள், சின்ன ஸ்விங் பார்க்காதீங்க. பெரிய ஸ்விங் பாருங்கள், க்ளீனான ஸ்விங் பாருங்கள். ஸ்விங் பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா, கேண்டில் 0.68 தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடுங்க. வெயிட் பண்ணாதீங்க, ஹோல்ட் பண்ணாதீங்க. ஓகே, இங்கே இருக்குது. ஸ்விங் லோ மார்க் பண்ணுறோம், ஸ்விங் ஹை மார்க் பண்ணுறோம். (0.58 to 0.618) என்ட்ரி ஜோன். இதுதான் என்ட்ரி ஜோன். இங்கே என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்குது, மறுபடியும் ஒரு கேண்டில் வந்திருக்கு. அது 0.68 பக்கத்துலேயே தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கேண்டில் வந்திருக்கு. அது போய் 0.382 நம்ம டார்கெட்டை டச் பண்ணிடுச்சு. ஸோ எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடுறோம். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேட்டர்ன். இது வரைக்கும் நம்ம சக்ஸஸான ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்தோம். இப்போ ஃபெயிலியரான இடத்த பார்ப்போம். ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை கிளியராக இருக்குது, எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 0.5ல் பட்டு லைட்டாக மேலே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலோ ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 0.58 இங்கே இருக்குது, 0.618 இங்கே இருக்குது. நம்ம என்ட்ரி ஜோன் இதுதான். இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலோ ஆகிருக்கும். 0.786க்கு அப்புறம் வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே தான் க்ளோஸ் நம்ம வந்து மேனுவலாக ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருப்போம். மினிமம் 20 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 20 பாயிண்ட்ஸ் லாஸ்னால் 1500 rupees லாஸ். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா, இங்கே என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 12 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம். 12 பாயிண்ட்ஸ்னால் ஒரு 900 rupees நம்மளுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக வச்சுக்கிறோம். இன்கேஸ் இங்கே ரிவர்சல் ஆகாமல்
கீழே போயிடுச்சுன்னா அந்த 12 பாயிண்ட்ஸ் நம்ம லூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து மேலே வந்துடும், நம்ம ஒரு 15 to 18 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிடுவோம். 99% ரிவர்சல் ஆகிரும் அப்படின்ட்டு நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும். ரொம்ப நாள் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரேட் எடுக்காதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் ரியல் ட்ரேட் எடுங்க. அது வரைக்கும் பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இங்கே கூட பார்ப்போம். ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை போட்டாச்சு. நான் ஏன் இதை எடுக்கலைன்னா, நான் ஏன் இந்த லோவை எடுக்கலைன்னா, ஏன்னா இங்கே ஒரு ஹை டு லோ வந்திருக்கு. அதாவது கேண்டில் மேலே கீழே போயிருக்கு. ஒரு டைரக்ட் ஸ்விங் கிடையாது. இங்கேருந்து ஏன் எடுக்கலைன்னா, டைரக்ட் ஸ்விங் கிடையாது. இங்கே ஒரு கேண்டில், ரெட் கேண்டில் வந்திருக்கு, ஒரு ஹை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் எடுக்காமல் இந்த பாயிண்ட் எடுக்கிறோம். ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை எடுக்கிறோம். நம்ம என்ட்ரி ஜோன் 0.58 to 0.618. கரெக்டாக இங்கே வந்தோன்னே என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கீழே போயிருக்கு. கீழே போனோன்னே 0.68 வந்து ஒரு கேண்டில் வந்திருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தோன்னா 0.68 தாண்டி வரல, விக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்திருக்கு. தாண்டி கேண்டில் க்ளோஸ் ஆகலை. இங்கே அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிட்டு இந்த கேண்டில் இங்கே 0.68க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்ன, 0.68 தாண்டி கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். க்ளோஸ் ஆகலை. டார்கெட் அடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. 0.618 எடுத்திருந்தீங்கன்னா 0.382 டார்கெட் அடிச்சிருக்கோம். அடுத்தது செக் பண்ணுறோம். இங்கே ஒரு க்ளீனான ஸ்விங் லோ டு ஹை, பட் இங்கே ரிவர்சலே வரல, அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ இது கிடையாது. இது கொஞ்சம் க்ளீனான ஒரு ஸ்விங் லோ டு ஹை. செக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 0. நம்மளோட என்ட்ரி இடத்துக்கு வந்திருக்கு. கரெக்டாக 0.58 to 0.618 வந்திருக்கு. டச் பண்ணோன்னு என்ட்ரி எடுத்திருப்போம். நம்மளோட டார்கெட் 0.382 டார்கெட் போயிருக்கோம். ஸோ இங்கே ஒரு கேப்சர் பண்ணியிருப்போம் 10 பாயிண்ட். மோஸ்ட்லி நீங்கள் எந்த மாதிரி எடுக்கணும்னா, ஸ்விங் லோலேருந்து ஹை வரைக்கும் க்ளீனாக இருக்கணும். அதே மாதிரி அங்கேருந்து ஃபால் ஆகிறதுமே கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். இங்கே லைட்டாக ஒரு ஸ்விங் வந்திருக்கு, ஓகே. ஆனால் பெரிய ஸ்விங் இந்த மாதிரி எம் மாதிரி வந்துச்சுன்னா, எம் இன் சென்ஸ் இங்கே ஆரம்பிச்சு போயிட்டு மறுபடியும் இங்கே போயிட்டு இப்படி வந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இல்லை சம்வாட் இப்படி வந்துச்சுன்னா கூட எடுக்கக்கூடாது. இது வேறு பேட்டர்ன் கொண்டு போயிடும். அது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வராது. அது கம்மிங் வீடியோஸில் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்கிறேன். நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான டைம் 9:30 to 12 o'clock. 12க்கு மேலே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதீங்க, அது ரெக்கமெண்டட் இல்லை. அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை டு லோ கூட ஒர்க் ஆகிருக்கலாம். நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை டு லோ கூட ஒர்க் ஆகிருக்கு. கரெக்டாக 0.618 பட்டு மறுபடியும் டார்கெட் போயிருக்கு. பட் ஆனால் ப்ராபபிலிட்டி இது கம்மியாக இருக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் ஃபோர்ஸ்னால பிரேக் ஆகிட்டு, இந்த ஜோன் பிரேக் ஆகிட்டு வேகமாக போயிடும். வேகமாக போணுச்சுன்னா நம்மளுக்கு மறுபடியும் 20 to 30 பாயிண்ட்ஸ் லாஸ் கிடைக்கும்.
அதனால மட்டுமே நம்ம ஸ்விங் ஹை டு லோ எடுக்காமல் ஸ்விங் லோ டு ஹை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம். இங்கே நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா ஸ்விங் லோ டு ஹை க்ளீனாக இருக்கான்னு கேட்டால் க்ளீனாக இல்லை. இங்கே ஒரு கேண்டில் வந்து ரெட் கேண்டில் வந்துச்சு, அதுக்கப்புறம் டவுன்வர்ட் போயிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. ஆனால் ரிவர்ஸ் ஆகிருக்கானா ரிவர்ஸ் ஆகிருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜி இங்கே ஒர்க் ஆகிருக்கானா ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆகிருக்கு, பட் கிளியராக ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம டார்கெட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி 0.618 அந்த ரேஞ்சில் எடுப்போம். ஆனால் அது இங்கே ரிவர்சல் ஆகலை. கீழே வந்து 0.618 தாண்டி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் 0.68 தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போனா நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னு அர்த்தம், எக்ஸிட் ஆகிருப்போம். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி இங்கே ஒர்க் ஆகலை. ஏன்னா நம்மளோட கண்டிஷன் படி இது கரெக்ட் இல்லை. ரெட் கேண்டில் வந்து அதுக்கப்புறம் டவுன்வர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் போகுது. இது க்ளீனான ஸ்விங் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஸ்விங் லோ டு ஹை மட்டுமே போடுங்க, ஸ்விங் ஹை டு லோ போடாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, இது மட்டும்தான். ஸ்விங் லோ டு ஹை தான் போடணும். 99% க்ளீனாக இருக்கணும் ஸ்விங் லோ டு ஹை. நம்மளோட என்ட்ரி ஜோன் எது? 0.58 to 0.618 இதுதான் நம்மளோட என்ட்ரி ஜோன். இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். டார்கெட் 0.382 டார்கெட் போயிருக்கும். ஈஸியாக ஒரு 12 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வெளில வந்திருப்போம். ஓகே, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். மறுபடியும் இங்கே ஒரு க்ளீனான ஸ்விங் லோ டு ஹை கிடச்சிருக்கு. ஃபெப்ரவரி ட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறோம், ஸ்விங் லோ மார்க் பண்ணுறோம், ஸ்விங் ஹையை மார்க் பண்ணுறோம், க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம். 0.58 to 0.618 ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு. நம்மளோட டார்கெட் 0.382 போய் டச் பண்ணிடுச்சு. நம்ம என்ட்ரி இங்கே எடுத்திருப்போம். நம்மளோட டார்கெட் 0.382 இங்கே போயிருக்கோம், எக்ஸிட் ஆகிருப்போம். என்ட்ரி கரெக்டாக இந்த ஜோனில் எடுத்திருப்போம், எக்ஸிட் இங்கே ஆகிருப்போம். ஒரு குயிக்காக ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் ஐடியா கிடச்சிருக்கும், எக்ஸிட் எப்படி, என்ட்ரி எப்படி, ஸ்டாப் லாஸ் என்ன ஏதுன்ட்டு. ஸோ நான் இன்னொரு வாட்டி ஸ்டாப் லாஸ் பற்றி சொல்கிறேன். ஓகே, இங்கே நம்மளுக்கு க்ளீனான ஸ்விங் லோ டு ஹை கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் க்ளீனான கிடச்சிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.61 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.58 to 0.618 நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேண்டில் அடுத்த கேண்டில் ஃபால் ஆயிடுச்சு. ஃபால் ஆகிறது 0.786 தாண்டி வந்திருக்கு. ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன? 0.68 தாண்டி கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சுனாலே அது வந்து ஸ்டாப் லாஸ் தான். நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வந்துடணும். நம்ம டார்கெட் 0.382 இருந்துச்சுனாலுமே நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 0.68 தாண்டி இங்கே கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் சரி, இங்கே கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் சரி, இங்கே கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் சரி, எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடணும். ஹோல்டு பண்ணாதீங்க. ஹோல்டு பண்ணால் எவ்வளோ லாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. நம்ம பெட்ரு வந்து எங்கே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலைன்னு தெரியுதோ அங்கேயே க்ளோஸ் அடிச்சுட்டு வெளில வந்துடணும். நான் இன்னும் பெட்டராக சொல்லணுன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் 0.618 இருக்கணும். நம்மளோட டார்கெட் 0.382 இருக்கணும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து
நீங்கள் எடுத்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஒரு 12 இல்லைனா 14 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை போய் இன்கேஸ் வந்து அந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலுமே மார்க்கெட்டில் நீங்கள் ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் ஆகுமா இல்லையான்ட்டு உங்களுக்கு மேனுவலாகவே சொல்ல முடியும். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங்கில் உங்களால் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியுதுன்னு பாருங்கள். அப்போ ப்ராப்பராக வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு பழகுங்க இப்போதைக்கு. ஏன்னா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆனிச்சுன்னா பரவாயில்ல. அதே ஒரு 25 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து 2 ட்ரேடுக்கு உண்டான இதை 2 ட்ரேடுக்கு உண்டான லாஸை நம்ம ஒரே இதில் பார்த்துடுறோம். அந்த மாதிரி ஆயிரும். நம்ம இதில் 90 to 95% சக்ஸஸ் ரேட் இருக்கனால நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபெயில் ஆகாது. ஆனால் ஃபெயில் ஆனிச்சுன்னா கொஞ்சம் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஃபெயில் ஆகும். ஸோ நீங்கள் அதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 0.68 தாண்டி உங்களால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ உங்களால் லாஸ் எடுத்துக்க முடியுமோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணாதீங்க. நம்மளோட கேபிட்டலில் வந்து நம்ம சேஃப் கார்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட கேபிட்டல் அதிகமாக இருந்துச்சு, அதை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் லூஸ் பண்ணுறோன்னா பெஸ்ட்டு. உங்களோட கேபிட்டலில் 1% மட்டும் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவாக வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் 1 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் 1000 ருபீஸாக மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் உங்களால் அடுத்தடுத்த ட்ரேடில் அதை ரெக்கவர் பண்ணி மேலே வர முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ட்ரி பார்த்துருக்கோம், எக்ஸிட் பார்த்துருக்கோம், ஸ்டாப் லாஸ் பார்த்துருக்கோம். இதை 3ஐயும் தெளிவாக பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் பிங் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோஸ் கொண்டு வரேன். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.